கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம அமைச்சர் வன்னியரசு அவர்கள் நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்குறது தப்பு, ஆனால் ஒரு நாடு கடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விதத்தில் ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் ஒரு காணொலியில் நம்ம பேச பார்க்குறோம். அவருக்கு அவருடைய சிந்தனையை பகுத்தறிவுகளை புகுத்தி அவருக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. முதல்ல அந்த காணொலியை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். முதல் 3 மாசத்துலேயே கிட்டத்தட்ட 21,000 கோடி அளவுக்கு நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு தூய்மையான ஆட்சி நடத்துன்னு சொல்றீங்க. இவ்வளவு கடன் 3 மாசத்துலேயே வாங்கினா இன்னும் அந்த ஒரு ஆண்டுக்கு 1,22,000 கோடி வாங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரியோட பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு. இதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்லை, கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. அதனால் ஒரு அரசு நடத்துவது, அரசு என்ன மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிறது, மக்கள் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையர்கள் நல்லதாக உழைத்து அந்த குடும்பத்தை சரியான பாதையில் வழிநடத்தி அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்து அவர்களுக்கு சரியான வாழ்வாதாரம், உணவு, உறையுள் எல்லாமே கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன், நல்ல தாய் தந்தையர் இருக்கக்கூடிய குடும்பம் சிறப்பான குடும்பம், சரியான குடும்பம். ஆனால் சில குடும்பங்கள் உதவாக்கரை பெற்றோரை பெற்று வச்சிருப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஆம்பளை வேலைக்கே போக மாட்டான். பிள்ளைங்க, பெண்கள் வேலைக்கு போய் கொண்டு வந்து வீட்டில் வைக்கக்கூடியதை எடுத்து தின்னக்கூடிய வேலை மட்டுமே அந்த குடும்ப தலைவன் செய்துட்டு இருப்பான். அந்த குழந்தைகளுக்கு படிப்பறிவு பெற்றதா அது தெரியாது. அது சரியான உணவு போஷாக்குகள் இருக்குதா, அது இருப்பிடம் இருக்குதா, உடை இருக்குதா, எந்த கவலையுமே அந்த உதவாக்கரை ஊதாரி தகப்பன் பார்க்க மாட்டான். இவனுக்கு என்ன தேவையோ அதை இவன் அந்த குடும்பத்துல யார் கொடுக்கலனாலும் அந்த வீட்டின் பேர்ல பக்கத்துல கடன் எடுத்து என்ன செய்வான், சாதிச்சுக்கிடுவான். பிள்ளைங்க அதிகப்படியா காசு கொண்டு வருதா, கூட 2 குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு கூப்பிடப்படுத்துக்கிடுவான். இவங்க பேரை வச்சு ஊர் மொத்தத்துக்கும் கடனை வாங்கி குமிச்சிருப்பான். கடன் கட்ட முடியலன்னா அந்த கடனுக்கு தொகைக்காக வீட்டு வாசக்கால் முதல் வீடு வரை விட்டு தெருவில் கொண்டு நிறுத்துவான். இதுதான் உதவாக்கரை தகப்பம் பண்ணக்கூடிய வேலை. சரி, நம்ம நாட்டோட பிரச்சனைக்கு வருவோம். இப்போ இந்த நாடு சரியாம கட்டமைக்காம இருக்கும்போதே அணைகள் கட்டியிருக்கு. விளைநிலங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர், கோடிக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் உற்பத்தி செய்திருக்காங்க. அணைகள் கட்டி நீரை தேக்கி வைப்பதற்காக நம்ம முன்னோர் அணைகள் கட்டி வச்சிருக்காங்க. கல்வி சாலைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல இவ்வளவு கடன் இருந்ததான்னு சொன்னா கிடையாது. ஆனா இன்றைக்கு ஒரு அணை கட்டல, விவசாய நிலங்கள் எங்காவது உற்பத்தி செய்து வைத்திருக்கிறார்களா என்ற எந்த கணக்கீடும் இல்லை. மிகப்பெரிய தொழில் முனையங்கள் உற்பத்தி செய்து ஒரு நாட்டின் வளத்துக்காக வைத்திருக்கிறார்கள், வருமானத்திற்காக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதுவும் இல்லை. இயற்கை வளங்கள் எல்லாம் உறிஞ்சி விற்று இந்த நாடு தின்னுது. அதன் பிறகும் இந்த கடன் அடைந்த பாடு இல்லை. பெட்ரோல் எடுக்கிறாங்க, நிலக்கரி எடுக்கிறாங்க, பாறைகள் மலைகள் எல்லாம் உடைச்சி விற்று அதன் மூலமாக கிடக்கூடிய வரி வருவாயை வாங்கி இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகும் கடனை அடைக்க முடியல. ஒரு நாடு என்பது பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி அந்த நிறுவனங்கள் வாயிலாக மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக அரசும் பயனடையும், மக்களும் வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு பயனடைவார்கள். அப்படி பயனடையும் போது அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய வருமானத்தை எடுத்து மக்களுடைய வரியை குறைப்பது, இதுதான் சரியான ஒரு அரசு. இதுக்கு எதுவுமே செய்யாம பக்கத்து நாட்டுல போய் வேலை வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்க தெரியல. இருந்த பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களை சரியாக நிர்வகிக்க தெரியாம அதை தனியாருக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அரசனுடைய இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு சொத்துக்களாக எல்லாத்தையும் தனியாருக்கு வித்து அதை முடிச்சுட்டு வெளிநாட்டுல போய் கையேந்தி நிற்கிறாங்க. வெளிநாட்டு முதலீடு, எங்க மக்களுக்கு வேலை நீங்க கொண்டாந்து கொடுங்க. உண்மையிலே இப்படி வெளிநாட்டு முதலீடு என்று போய் கையேந்தி நிற்கிறோம் இல்லையா, அதுக்குதான் நம்ம வெக்கப்படணும். அதுதான் தவறானது. அது அரசு முறைப்படி நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா சரியாக சிந்திக்கக்கூடிய மனுஷன் இந்த வெளிநாட்டு கடன் வருதுல்ல, அதுக்கு தான் நம்ம வெக்கப்பட வேண்டியிருக்கு. சொல்லலாம் நீங்க அமெரிக்காவே கடன் பட்டிருக்குன்ட்டு. அமெரிக்கா யாருக்கிட்ட கடன் பட்டிருக்குது? இந்தியாவில் உள்ள யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருக்குதா? அவனுடைய நாட்டு மக்களுடைய ஒருவேளை கடன் வாங்கியிருக்கலாம். அவனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள்கிட்ட அவன் கடன் வாங்கியிருக்கலாம். ஆனா இந்தியா யார்கிட்ட கடன் வாங்கியிருக்குது? சரி, ஒரு நாடு எத்தனை சதவீதம் கடன் தொகை பெறலாம்? அதாவது மாநில அரசுகள் 20 முதல் 25% வரை கடன் பெறலாம். அதாவது உற்பத்தி பொருளாதாரத்துல மொத்த உற்பத்தி மதிப்பில் ஒரு மாநிலம் என்கிறது 25% வரை கடன் பெறலாம். நம்ம எத்தனை சதவீதம் கடன் வாங்கியிருக்கிறோம்? கழிந்த வருடத்திலேயே 26 சம்திங் ஏதோ கடன் வாங்கியிருக்கிறோம். 26.5% கடன் வாங்கியிருக்கிறோம். கடன் என்பது நம்ம எவ்வளவு வாங்கணுமோ அதையும் தாண்டி மேல போயிட்டு இருக்குது. இது சரியானதா? ஐயா வன்னியரசர்கள் என்ன சொல்றாருன்னா, அரசு கடன் வாங்கலாம், கட்சி கடன் வாங்கக்கூடாது. காந்திஜி அவர்களே நன்கொடை வாங்கியிருக்கிறாரு. நம்ம காமராஜர் ஐயா நன்கொடை கொடுங்கன்னு பேசியிருக்கிறாரு. எல்லா கட்சிகளும் நன்கொடை வாங்க தான் செய்து, நிதி திரட்ட தான் செய்து. திரள் நிதி மட்டும் வாங்கக்கூடாது. திரள் நிதிங்கிறது நாம் தமிழர் கட்சி நிதி பிரிக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய பேர். மக்களிடம் கட்சி நிதி வாங்கி வயிறு வளர்க்கக்கூடாது. அதுதான் தவறான வேலை. ஆனா மக்களிடம் நிதி வாங்கி இந்த மாதிரி அரசியல் தெளிவுகள்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்.
மக்களோட நிதி வாங்கி அங்கங்கே இது போல பிரச்சாரங்கள் பண்ணலாம். அந்த பிரச்சாரங்கள் பண்ணுவதற்கு, மேடைகள் போடுவதற்கு, கட்சி செலவுக்காக நாம் தமிழர் கட்சி திரள் நிதி என்கிற பெயர்ல பிரிக்கிறது தப்பு கிடையாது, தவறு கிடையாது. இது எந்த அரசும் நிதி பிரிக்க கூடாதுன்னு சொல்லவும் இல்லை. ஐயா, நீங்க எப்படி பேசுறீங்க? நீங்க எப்படி திரள் நிதி பிரிக்கிறது தான் தப்புன்னு பேசுறீங்க? இது சட்டப்படி சரியா? ஒரு அமைச்சர்ங்கிற நிலையில இருந்து நீங்க பேசுறது சரியானதா இருக்குதா? சட்டம் சொல்லுதா திரள் நிதி பிரிக்கிறது தப்புன்னு? நீங்க அப்ப வழக்கு தொடுக்க வேண்டியதானே? சரியான உயர்ந்த பதவியில உட்காந்துட்டு ஒன்றுமே தெரியாம நீங்க பேசக்கூடியது இது அசிங்கமான ஒரு பேச்சு. இதை கொண்டு போய் நம்ம பகுத்தறிவுக்குள்ள புகுத்தி பாருங்க. இதுதான் பகுத்தறிவு சொல்லுதா? எங்கேயுமே இது இடம் கொடுக்கலையே, உங்க பகுத்தறிவே இடம் கொடுக்கலையே இதுல. எனவே ஒரு நாடு அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி கொண்டு போயிட்டே இருக்குது நம்ம நாடு. அதுதான் தவறான ஒன்று. அந்த அரசியல் தெளிவுகளை எடுத்து சொல்வதற்காக நாம திரள் நிதி என்ற பெயர் வாங்கக்கூடிய கடன் வாங்கக்கூடிய நிதி அது தவறு கிடையாது என்பதை ஐயா வன்னியரசு அவர்கள் தெரிந்து கொள்ளணும். அறிவுபூர்வமா சில விஷயங்களை யோசிச்சு பேச உங்களுக்கு கடமை இருக்கு. நீங்க அறிவுபூர்வமா சில விஷயங்களை பேசணும். நன்றி.